பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் ஒன்றும் தா. சிவாய நம. ஈசனின் பெருமையை பாடுகிறார் மாணிக்கவாசகர். கூர்த்த மெய் ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வே அப்படின்னு பாடுறார். யாரால உன்னை உணர முடியும்? கூறிய மெய் அறிவினால் உளம் கொண்டு மனது வைத்து தியானித்து உணர்வாருடைய கருத்தினாலும். யார் உன்னை தியானம் செய்து உன்னையே நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய கருத்தினாலும் நோக்குதற்கு அரிய நோக்கமே. அவங்களும் ஈஸியாக உன்னை பார்த்துட முடியுமா? அவர்களுக்கும் அரிதானவன் தான். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நீ தெரிவ. அதுவும் அவ்வளவு எளிதல்ல. எப்படி அவங்க செய்வாங்களாம்? தவம் செய்வாங்களாம். ஆண்டாண்டு காலமாக தவம் செய்வாங்களாம். அப்புறம் என்ன செய்வாங்க? பிரம்மச்சரியத்தை பின்பற்றுவாங்க. உன்னை மட்டுமே தன்னுடைய உலகம்னு நினைப்பாங்க. அப்படியேப்பட்டவங்களுக்கு கூர்மையான நுண்ணறிவு இருக்கும். அந்த அறிவு எப்படி இருக்குமா? தெளிவாக இருக்குமா. அந்த அறிவை தான் புத்தி சம்யோகம் அப்படின்னும் சம்யக் ஞானம் அப்படின்னும் வேதாந்த சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அந்த மாதிரி ஒரு அறிவு எவ்வளவு கஷ்டப்பட்டு ரொம்ப தியானம்லாம் பண்ணி கிடைக்கிற அந்த ஞானியர்களுக்கே பரபிரம்மத்தை கிரகிக்கும் அறிவு திறன் வளர்கிறது அப்படிங்கிறாங்க. அதாவது இறைவனே ஒருவேளை கருணையால் வந்து காட்சி கொடுத்தா கூட நம்மளால் அவரை கண்டுக்க முடியாதான். ஏன்னா நம்ம வெறும் ஊனக்கண்கள் படைத்தவங்க, இந்த உலக பற்றோடு இருக்கிறவங்க. அதனால் நீ யாருடைய அகக்கண்களுக்கு தெரிந்தாலும் உன்னை யார் கிரகிச்சுப்பாங்க அப்படின்னா உன்னையே சிந்தையில் வைத்து தியானிப்பவர்களுக்கு அந்த கூர்மையான அறிவு கிடைக்கும். அவங்களுக்கு கூட நீ என்ன செய்வ? நோக்கரிய நோக்கே. ரொம்ப அரிதானவன். அப்படி ஈஸியாலாம் உன்னை பார்த்துட முடியாது. உணர்வதற்கும் அரிய நுண்ணிய உணர்வே. அடுத்தது என்ன? நுணுக்கரிய நுண் உணர்வே. நீ ஒரு பக்கம் பார்த்தா விஸ்வரூபம் கூட எடுப்ப, இன்னொரு பக்கம் என்ன செய்வ? நுணுக்கரிய நுண் உணர்வே. அப்படியே ஒரு சின்ன துகள் கூட, துணுக்கில் கூட நீ இருப்ப. அப்படி பிரகலாதன் கிட்ட ரண்யன் கேட்குறான் இல்லையா, எங்கடா இருக்கார் உங்க ஹரி? எங்கேயோ நாராயணா நாராயணான்றிய எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்ட உடனே பிரகலாதன் என்ன சொல்கிறான்? தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொல்கிறான். அந்த துரும்பு தான் இந்த நுணுக்கரிய. அப்படி அந்த கதையில் பிரகலாதன் சரித்திரத்தில் வரும், நீ தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொன்ன உடனே அங்கே பார்க்கடலில் பள்ளி கொண்ட பெருமாள், அடடா இவன் துரும்புன்றானே, இந்த ரண்யன் வேற எந்த துரும்புன்னு எதையாவது காட்டிட்டான்னா நம்ம அதுக்குள்ளேருந்து வெளியில் வரணுமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாராம். இவன் என்ன பண்ணியிருக்கான்? ரண்யன் ஒரு தூணை காமிச்சு இந்த தூண்லேருந்து வருவாரா அப்படின்னு கேட்டிருக்கான். ஓ வருவாரே அப்படின்னு பிரகலாதன் சொன்னோடனே தான் அப்பாடான் இருந்து தான் பள்ளி கொண்ட பெருமாளுக்கு, ஆகா இது பரவாயில்ல தூண்லேருந்து வர்றதுக்கு. அதுவும் அவன் தான் ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் போட்டு வச்சுருக்கானே, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் சரியா நம்ம இந்த தூண்லேருந்து ஈஸியாக வெளிப்பட்டுடலான்னு பெருமாளுக்கே ரொம்ப அப்பாடான்னு இருந்து தான். அதனால் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வே. சின்ன டைனியஸ்ட் பார்ட்டிக்கிள், அப்படி ஆட்டம்ங்கிறாங்க இல்லையா, அதுக்குள்ளே கூட நீ என்ன இருக்க. நீ இல்லாத இடமே இங்கே இல்லை. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே. போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே அப்படின்னா ஜனனமும் மரணமும் பிறப்பும் இறப்பும் அற்றவர். போக்கும் வரவும், போக மாட்ட நீ, வரவும் மாட்ட. புணர்வும் இலா புண்ணியனே. புணர்வு அப்படிங்கிறது இணைதல். ஒருவேளை பக்தனுக்காக காட்சி கொடுக்கறதுக்காக, பக்தனை காக்க வேண்டும் ரட்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ சில நேரங்களில் மனித உரு கொண்டு இந்த உலகத்துக்கு நீ வர. அப்படி வந்தால் கூட நீ என்ன பண்ணுற? புணர்வும் இலா புண்ணியனே, பற்று வைத்து கொள்வதில்லை. பக்தனுக்காக இறங்கி அருள் செய்துவிட்டு நீ திரும்பி போயிடுற. ஐயோ இந்த பக்தன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இவன் கூடவே இருக்கேன் அப்படின்னு இங்கேவா இருக்க? நீ கிளம்பிடுற. நீ அட்டாச்மெண்ட்டே வச்சுக்கிறதில்ல. அப்படி தாமரை இலை நீர் மாதிரி நீ கொஞ்சம் தள்ளி இருக்க. ஏன்னா நீ இறைவன் அல்லவா.
இந்த உருவகம் சொல்வாங்க, மனிதர்கள் கூட எப்படி இருக்கணுமா அப்படின்னா, இந்த புளியங்காய் பார்த்துருக்கோம் இல்லையா நம்மலாம். புளியங்காயில காயா இருக்கும்போதும், பிஞ்சா இருந்து காயா வரும்போதெல்லாம் பார்த்தோம்னா, புளியங்காயோடைய ஓட நம்ம தனியாவே பிரிக்க முடியாது. காய் வந்து சேர்ந்து தான் இருக்கும். உள்ள இருக்கிற அந்த ஃப்ளஷ் பார்ட்டோட அந்த தோல் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும். நம்ம வந்து தோல் தனியா, உள்ள தனியா பிரிக்க முடியாது. ஆனா புளியம் பழமா மாறின பிறகு என்ன பண்ணுது? இந்த ஓடு அப்படியே மேல இருக்கும். இந்த புளியம்பழம் உள்ள இருக்கும். இதுக்கும் அதுக்கும் கனெக்டே இருக்காது. அது ஒட்டாது அதோட. அது மாதிரி இருக்கணுமா நாமெல்லாம். பெரியவங்கள ஆக ஆக, வயது ஆக ஆக எப்படி இருக்கணும்? எப்படி புளியம்பழம் உள்ள இருக்கு. ஆனா புளியம் ஓடு என்ன செய்யுது? அதோட ஒட்டுறதில்ல. பழமும் ஓடோட ஒட்டுறதில்ல. ஓடும் பழமோட ஒட்டுறதில்ல. அந்த மாதிரி நாம இருக்கணுமா. பாதுகாப்பா நம்ம இருக்கலாமே தவிர இந்த வீட்ல, இதோட அதோட அதோடன்னு ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடாதாம். அப்படிப்பட்டவன் அல்லவா நீ? புணர்வும் இலா புண்ணியனே. உனக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. ஆனாலும் கருணையால என்ன பண்ற? நீ வர கீழ. பக்தர்களுக்காக, அடியார்களுக்காக அவ்வப்பொழுது கீழே வருகிறாய் மனித உருக்கொண்டு. ஆனாலும் இங்க இருக்கிற எதோடையும் புணர்வு கொள்வதில்லை. நீ எதோடையும் பற்று கொள்வதில்லை. அப்படிப்பட்ட புண்ணியனே, தூய்மையானவனே, உனக்கு எதோடையும் சம்பந்தமே இல்லை. அது என்ன சொல்கிறாங்கன்னா, பரமனுடைய வடிவம் நம்முடைய காட்சிக்கே கிடைக்காது. எல்லாராலையெல்லாம் பார்த்துட முடியாது. இந்த ஊனக்கண் கொண்டு பார்க்கவே முடியாது. யாரால பார்க்க முடியும்? தெளிந்த மனக்கண் கொண்டு உன்னை காணலாம். அந்த மனக்கண் பண்படுவதற்கு ஏற்பதான் நீ அங்கே உணரப்படுகிறாயின்னு சொல்கிறாங்க. இந்த துருவன் இருக்கான் இல்லையா, குழந்தை, அவன் வந்து விஷ்ணுவை நினச்சி தவம் பண்ணுவான். காட்டில் ஒற்றை காலோடு நின்றுட்டு தவம் பண்ணுவான். சாப்பிட மாட்டான், தண்ணி குடிக்க மாட்டான். அப்படி ஒன்று ஒன்றா குறைச்சி அந்த சின்ன பையன் அப்படி தவம் பண்ணும்பொழுது, தியானம் பண்ணும்பொழுது, அவன் மனசுக்குள்ள ஒரு மகாவிஷ்ணுவை வச்சிருப்பானான். நாரதர் சொல்வார், மகாவிஷ்ணு எப்படி இருப்பார் தெரியுமா? அப்படி கருடனில் வருவார். அப்படி ஜம்முன்னு உட்கார்ந்துருப்பார். பட்டு பீதாம்பரம் போட்டிருப்பார். இப்படி இருப்பார், அப்படி இருப்பாருன்னு அப்படியே மயில் பீலி அணிந்திருப்பார். ரொம்ப கண்கள் அப்படியே அழகா தாமரைப்பூ மாதிரி இருக்கும், கோவைப்பழம் மாதிரி உதடுகள் இருக்கும்லாம் வர்ணிச்சிருப்பார். இந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா, தன் மனசுக்குள்ள ஒரு உருவத்தை அப்படியே ஃபார்ம் பண்ணிக்குது. போய் தியானிக்கும் போது உள்ள அப்படியே மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணிட்டே இருக்குமா. என்ன இந்த குழந்தை இவ்வளவு தியானம் பண்ணுது, தவம் பண்ணுதுன்னு அப்படி இறங்கி மகாவிஷ்ணு வருவாராம். துருவனே குழந்தையே அப்படின்னு சொன்னோடனே இந்த அப்படி இறங்கி நிற்பாராம் எதிரில். துருவன் கண்ணை முடிச்சு பார்த்த உடனே, இது என்ன நின்றுட்டு இருக்காரு இவர், அந்த கடவுள் இல்லைன்னு திரும்பி அந்த குழந்தை கண்ணை முடிக்குமா. அப்புறம்தான் இவருக்கு தெரியுமா, என்னது இவன் நம்ம கண் எதிர்க்க காட்சி கொடுக்குறோம், திரும்ப கண்ணை முடிக்கிறானே அப்படின்னோடனே. அப்புறம் பகவான் புரிஞ்சுப்பாராம், ஓஹோ இவனோட மனசுக்குள்ள இருக்கிற உருவம் கருட பகவான் மேலே உட்கார்ந்துக்கிட்டு காட்சி அளிச்சிட்டு இருக்கோம். அப்போ இந்த மாதிரி காட்சி அளிச்சாதான் இவன் வந்து நம்புவான், ஏன்னா சின்ன குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த மேலெல்லாம் உட்காந்துக்கிட்டு அவன் மனசுக்குள்ள என்ன காட்சி வந்ததோ அதே காட்சியில வெளியில நின்னாராம் கருணை கடவுள். அவர் என்ன பண்ணாராம், திரும்ப குழந்தையே அப்படின்னு கூப்பிட்டா இந்த குழந்தைக்கு காதில் அதே குரல் தானே முன்னாடியும் கேட்டுது. ஐயோ இவர் நம்மளை ஏமாத்துறாருன்னு கூப்பிட்ட பிறகு கூட இது கண்ணில் திறக்கவே திறக்காதான் இந்த குழந்தை. அப்புறம் யோசிப்பாராம், ஓஹோ இவன் மனசுக்குள்ள நம்ம இருக்கோம், அந்த காட்சியில இவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான், அதனால அந்த மனக்கண்ணில் இருக்கிற காட்சியை மறைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை காட்சியை மறைச்சிட்டாராம். ஐயோ அகக்காட்சி காணுமேன்னு சொல்லிட்டு இந்த குழந்தை அப்படியே கண்ணில் திறந்து பார்க்குதான். அப்படியே அது எப்படி மனசுக்குள்ளே இருந்தாரோ அதே மாதிரி அப்படியே பிரசன்னமானாராம் மகாவிஷ்ணு. அப்புறம் இந்த குழந்தை அப்படியே கண்லேருந்து தண்ணி ஊற்றுதான், அப்படியே நீ நேரில் வந்துட்டியே அப்படின்னு. அது மாதிரி பக்தர்கள் உள்ள எப்படி தியானம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி வருவது அளவுக்கு அவர் வந்து ஞானம் அப்படி கருணாமூர்த்தி. அதனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, பரவஸ்துவான கருவி கரணங்களையெல்லாம் கடந்து தன்னில் தானாய், நானே எனக்குள்ளேயே அவர் இருக்கார், நான் வேற இல்லை அவர் வேற இல்லை அப்படின்னு பேருணர்வாய் இருப்பதால் அது நோக்கு அறிய நோக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது சாதாரண உணர்வு இல்லை, நீ வேற நான் வேறன்னு இல்லை, ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற இல்லை அப்படின்னு தியானம் பண்ணுறவங்களுக்கும் தவம் பண்ணுறவங்களுக்கும் உள்ளத்துள் இருக்கிற உணர்வு.
ஆனாலும் அந்த உணர்வு இயற்கையோடு சம்பந்தப்படாமல் இருக்கிறதுனால நுணுக்கு அரிய நுண்ணுணர்வு அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் அது எளிதாக கைவரப்படாது, அதனால் அது நுண்ணுணர்வே அப்படின்னு கூப்பிடுறாரு. போக்கும் வரவும் புணர்வு இலா புண்ணியனே, உனக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, இந்த உலகத்தில் யாரோடையும் நீ இணைதலும் கிடையாது, அப்படிப்பட்ட தூயவனே, யாரோடும் இணையாம தனியா இருந்தாலே தூயவனே, காக்கும் எம் காவலனே, நீ அல்லவா காப்பாத்துற, ஏதேனும் எங்களுக்கு பிரச்சனைன்னு சிவசிவா அப்படின்னா நம சிவாய வாழ்கன்னு நம்ம பாடுறோமே, சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் வேறு இல்லைன்னு சொல்கிறாங்களே, அதனால நீ என்ன பண்ணுற, சிவாய நமன்னு சொன்னால் காக்கும் எம் காவலனே, நீ ஓடி வந்து எங்களை காப்பாத்துறியே, எங்களுக்கு எப்போ பிரச்சனை வந்தாலும் எது எங்களால் சமாளிக்க முடியலன்னாலும் உன்னை தானே நாங்கள் சரணடைகிறோம். அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ணுற, காக்கும் எம் காவலனே, ஜீவாத்மாவாகிய என்னுடைய இந்த பிறவியை காக்கும் பொருட்டு நீ வர, காக்கும் வேந்தன் நீ, எங்களை காக்கும் மன்னன் நீ, நீயே யாண்டும் சாட்சியாய் இருந்து காப்பாற்றுகிறாய். ஊனக்கண்ணால் உன்னை பார்க்க முடியாது, ஆனால் மனசுக்குள்ளே இருக்கிற மனசாட்சியாக என்றும் மாறாத ஞான சுடர் நீ, காக்கும் எம் காவலனே, காண்பறிய பேரொளியே, நீ எப்படி வந்து நிற்கிற எனக்குள்ள, மனசாட்சியாக வந்து ஒளி விடுற. நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஏதாவதுன்னா மனசாட்சி படி பேசு, மனசாட்சி இருக்கா, யாராவது ஏதாவது பண்ணிட்டா என்ன சொல்கிறோம், நம்ம மனசாட்சியா கொஞ்சம் கூட இருந்தால் இந்த மாதிரி செஞ்சுருப்பானா அப்படின்னு செய்கிறோம் இல்லையா, பேசுகிறோம் இல்லையா, வஞ்சக செயல்கள்லாம் செய்யும் பொழுது. அதனால் நாங்கள் இறைவன் என்ன பண்ணுறாரு, உள்ளே வந்து என்னக்கே தெரியாமல் நீ உள்ளே வந்துட்டு ஜீவாத்மாக்குள்ளே இருந்து, ஆனால் எப்படி நீ கண்ணால் பார்க்க முடியல என்னால், ஆனால் மனசுக்குள்ளே உணர முடியுது. ஏன்னா யார் தெரியுமா, நீ மனசாட்சி என்னும் மாறாத ஞான சுடர் நீ, நீயே மனசாட்சி. நீ சொல்கிறியே, ஏதேனும் ஒருத்தவங்க வந்து ஒன்று சொன்னாங்கன்னா தெரியாமலா சொல்கிறாங்க, மனசாட்சி இல்லை அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, மனசாட்சியாகவே நீ உள்ளே வந்து அப்படி மாறாத சுடராக, அதுவும் எப்படிப்பட்ட சுடர், ஞான சுடராக நிற்கிறாய். இப்போது சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன், அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லாருமே மரணத்தின் பிடியில் வருவோம் இல்லையா, ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாரும் போய் தானே ஆகணும். அப்படி அந்த இடத்துல போகும் பொழுது அப்படியே 3D படம் மாதிரி எல்லாம் ஓடுங்கிறாங்க. எல்லா விதமான வேத நூல்களும் இதை சொல்லுது. நாம் என்னென்ன பண்ணோம், பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோங்கிறது அப்படியே 3D படம் மாதிரி ஓடும். அப்போ நமக்கு தெரிஞ்சிடும், ஏன்னா இந்த உலகத்துலேருந்து போக போகிறோன்னு தெரிஞ்சிடும். அதனால் என்னோட தோணுமா, நம்ம நல்லது செஞ்சுருக்கோமா தப்பு பண்ணியிருக்கோமா, நல்லது நினச்சிருக்கோமா தப்பாக நினச்சிருக்கோமா, யாருக்குமே தெரியாதுன்னு சில தவறுகள் நான் நினைக்க தானே செய்கிறேன், அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னா அவங்களுக்கு தெரியும். யாருக்கு தெரியும், நம்மை படைத்து நம்மளை காக்கிறவனுக்கு தெரியும். என் மனசு யாருக்கு தெரிய போகுது அப்படின்னா, அங்கேருந்து இந்த ஆர்டிக்கிளில் போட்டிருந்தது, ICUவில் படுத்திருப்பாங்க. ICU அப்படின்னா இன்டென்சிவ் கேர் யூனிட்னு நமக்கு தெரியும். ஆனால் அதை அவங்க எப்படி உருவகப்படுத்துகிறாருன்னா, கடவுள் தான் பார்த்துட்டே இருக்காரு. ICU, நான் உன்னை பார்த்துட்டே இருக்கேன். ISAU, நேற்றும் பார்த்தேன், நான் உன்னை பார்த்துட்டே இருந்தேன், நீ பிறந்ததுலேருந்து நான் உன்னை பார்த்துட்டே இருந்தேன், யாரும் பார்க்கலன்னு அறியாமையில் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணியா அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. அதனால் ICUவில் படுக்கிற நிலமை வந்தால் கூட இன்பமாக பேரானந்தமாக படுத்துருக்கிற அளவுக்கு நம்ம புண்ணியத்தை சேர்த்து வச்சிடணும். நல்லதையே நினைக்கணும், நல்லதையே பேசணும், நல்லதையே செய்யணும். அது அப்படி இருந்தால் தான் அந்த மனசாட்சிங்கிற அந்த இறைவனை நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னு அர்த்தம். அப்படியேப்பட்ட மனசாட்சியாக இருந்து நீ என்ன செய்கிற, காண்ப அறிய பேரொளியே, உன்னெல்லாம் வந்து டக்குன்னு பார்த்துட முடியுமா, திடீர்னு ஒரு வேளை நீ நேராக வந்தால் கண்ணு கூசாது நமக்கு, ஏன்னா பேரொளியாச்சே, அவர் அப்படிலாம் சாதாரணமாக பார்த்துட முடியுமா. ஆனால் இங்கே மாணிக்கவாசகருக்கு கிடைச்சதே அந்த வாய்ப்பு. அப்படிப்பட்ட பேரொளியான நீ என்ன பண்ண, குருவாக வந்தாய், எனக்கு காட்சி கொடுத்தாய், எனக்கு உபதேசம் செய்தாய், உன் நீள் கழல்களை காட்டினாய் அப்படின்ற அந்த உருக்கத்தில் வர்றது தான் ஒவ்வொரு வரியும் அப்படியே ஞானமாக வந்து பொழிஞ்சிக்கிட்டே இருக்கார் மாணிக்கவாசகர். அப்படியேப்பட்ட நம் அனைவரையும் காக்கும் காவலனான, மன்னனான, வேந்தனான சிவபெருமானுடைய திருவடிகளை அடைவோம், நன்மைகளை பெறுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.